வருவேங்கிற விசுவாச வாழ்க்கை எல்லா சீசர்களுக்கும் இருந்திருக்கணும். ஆனால் எல்லாரும் பயந்து எல்லாரும் பயந்து அந்த அறைக்குள்ளே பூட்டிகிட்டு இருந்தாங்க சீசர்கள் எல்லாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு, தத்ரூபமாக அவர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. அதில் ஒரு சீசன் இல்லை, அவர் தோமா. அப்போது தோமா, நான் அவரை பார்க்கணும், அவரை பார்த்து அவருடைய மார்பில் பாடணும், அவருடைய அந்த காயங்களை நான் பார்க்கணும், அவர் கையை தொட்டு பார்க்கணும், பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. அந்த அவிசுவாசத்தை அவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், வளர விடலை. ஏன்னா அவர் தோமா இந்த பூமிக்கு மறுபடியும் இந்த இந்தியாவுக்கு நம்மை போல ஒரு விசுவாசிகளை உருவாக்குறதுக்கு அவர் காரணமாக இருக்க வேண்டியவர். அதனால என்ன செஞ்சார், மறுபடியும் அவருக்கு காட்சி அளித்து அவருடைய காயங்களை எல்லாம் காட்டினார். அவருடைய காயங்களை காட்டினது நிமித்தமாக அவர் ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனா இந்த பூமியில், அதாவது சென்னை பட்டணத்தில் இந்த பூமியில் நம்ம பூமியில் அவர் ரத்தம் சிந்தி மறிப்பதற்குரிய அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு ரத்த சாட்சியாய் மறிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தோமாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லா சீசர்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான். ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஜீவனோடு வாழ்ந்த காலத்தில் அவரிடத்துல ஒரு நன்மையை தேடி ஏதாவது ஒரு நன்மை அவர் மூலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வேளை சீசர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் சிலுவை காட்சிக்கு பின்பாக எல்லாருமே அதே சிலுவையில் தன்னை அறைவதற்கு ஒப்பு கொடுக்குற அளவுக்கு துணிச்சல் அவங்களுக்கு வந்ததனுடைய நோக்கம் தேவனுடைய அந்த சிலுவை பாடுகள். அவர் அந்த சிலுவை காட்சிக்கு பின்னால் அவருடைய சீசருடைய வாழ்க்கையே முழுதும் மாறிடுச்சு. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவா அவர் எப்படி ஊழியம் செஞ்சாரோ அதே போல் அவங்களும் ஊழியத்தில் பலமாக அவங்க ஜீவனோடு அவங்க அந்த ஊழியத்தில் இருந்து இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம். கிறிஸ்துவ மதம் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம்லாம் அப்படிப்பட்ட சீசர்கள் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக. இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, சிறந்த ஆராதனை வீரனாவது எப்படி. சிறந்த ஆராதனை வீரனாவது எப்படி. சங்கீதம் 34 1 2 3 வாசிங்க. அவர் எப்படி ஊழியம் செஞ்சாரோ அதே போல் அவங்களும் ஊழியத்தில் பலமாக அவங்க ஜீவனோடு அவங்க அந்த ஊழியத்தில் இருந்து இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம். கிறிஸ்துவ மதம் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம்லாம் அப்படிப்பட்ட சீசர்கள் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக. இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, சிறந்த ஆராதனை வீரனாவது எப்படி. சிறந்த ஆராதனை வீரனாவது எப்படி. சங்கீதம் 34 1 2 3 வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கோடு விடுவோம். எல்லா பயத்துக்கும். பயம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்மளை துக்கப்படுத்துறது, நம்மளை பின்தள்ளுறது, விசுவாச பாதையில் நம்ம தொடர்ந்து போக முடியாதபடி நம்ம தடுக்கிறது பயம். இப்படி இருக்குமோ அப்படின்னு. அப்போ தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது, எல்லா காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கஷ்டப்படுற நேரத்தில், துன்பப்படுற நேரத்தில் துதி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், பொதுவாக என்ன சொல்லுவோம், சந்தோஷமாக இருக்கிற நேரம் தான் துதிக்கணும், பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கறது, எல்லா காலங்களிலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்குவார். துதி என்ன செய்யுமா, நம்ம எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கக்கூடிய ஒரு வல்லமையுடையது. சாதாரணமாக நம்ம ஒரு விஷயம், ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு பெரிய பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பி நினைவு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நிறையா காரியங்களை நம்ம இந்த வசனங்களை நம்ம கற்றிருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் துதிக்கணும் அப்படிங்கிறது எத்தனையோ தடவை இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை, இந்த சத்தியத்தை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் மறுபடியும் நமக்கு
ஞாபகப்படுத்துறாரு. என்ன செய்யணும்? துதிக்கணும், எல்லா காலத்திலும் துதிக்கணும், உங்களுடைய துதி எப்போது என்னுடைய வாயில இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்ம எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சிப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வரணும். வேதத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 புஸ்தகங்கள் ஆராதனை புஸ்தகங்களாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்களின் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம். சங்கீதம் தாவீது அதனுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக துதியாக இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தை நினச்சி துதிச்சிட்டே இருக்கிறாரு. சங்கீத புஸ்தகம் பூமியிலே கர்த்தரை துதிக்கும் துதியினால் நிரம்பி இருக்கிறது. இந்த பூமியில் இந்த பூமியில் கர்த்தரை எப்படி துதிக்கணும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தரை நம்ம துதிக்கணும் அப்படிங்கிறத தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்குது, பரலோகத்திலே கர்த்தரை துதிக்கும் துதியால் நிரப்பப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம படிக்கும்போது பரலோகத்தில் எப்படி இருக்குது, பரலோகத்தில் அவருடைய துதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த வார்த்தையினால வெளிப்படுத்தல் நிரப்பப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நாம் பூமியிலே நம்ம துதிக்கணும், பரலோகத்திலையும் நம்ம துதிக்கணும். பூமியில் பரிசுத்தவான்களோடு நம்ம கைகோர்த்து நம்ம துதிக்கணும், பரலோகத்தில் தேவர்களோடு தேவதூதர்களோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? நம்ம பரிசுத்தவான்களோடு சபை கூடும்போது தேவ ஐக்கியத்தில் கர்த்தரை தேடுகிற இந்த சூழ்நிலையில் சபையாக இணைந்து தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் தேவர்களோடு தேவதூதர்களோடு நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம். நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரமும் கூட நித்திய ஆராதனை தேசமாகிய பரலோகத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நித்திய ஆராதனை எங்கே நடந்துட்டுருக்குதுங்க? பரலோகத்தில். எந்த நேரமும் அங்கே ஓயாது துதிக்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராக நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம்? பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. பரலோக செல்ல தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த உடையை கொடுத்துருக்கிறார். அது என்ன உடை அப்படின்னா துதியின் உடை. ஏசாயா 61:3 வாசிங்க. ஏசாயா 61:3. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துதிக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பரலோகத்துக்கு செல்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆடை என்ன? கல்யாண வீட்டுக்கு பட்டுப்புடவை கட்டுற மாதிரி பரலோகத்துக்கு போகிறதுக்கு கொடுக்குற ஆடை என்னன்னா, நம்ம ஒரு துதியின் வஸ்திரத்தை, துதியின் ஆடையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தீர்மானிக்கணும். எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும். எதை குறித்தும் பாரப்படக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்னு. ஒருபோதும் கர்த்தர் நம்மளை தனியாக நம்ம ஆராதிக்கிறது இல்லை. நம்ம ஆராதனை அப்படிங்கிறது ஒருவேளை நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கலாம், வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கிற நேரம் நம்ம கர்த்தரை துதிக்கலாம். அப்படி நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறப்பவே நீங்கள் தனியாக துதிக்கலையாமா. உடன் நாம் ஆராதிக்கும் போதெல்லாம் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாகிய சபையும் நம்மோடு இணைந்து ஆராதிக்கிறதுன்னு சொல்லி எபிரேயர் 12:22-24 வரைக்கும் வாசிக்கும் போது, நம்ம ஆராதிக்க தொடங்கும் போதே, நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம தனியாக துதிக்கிறது இல்லையா? நம்மோடு யார் இணைஞ்சுக்கிறா? பரலோகத்தில் இருக்கிற நம்ம பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாகிய சபையும் நம்மோடு இணைந்து ஆராதிக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி. முதல் முறையாக நான் அந்த ஆலயத்துக்கு நான் ஒரு 2-3 ஆராதனை இருக்கும். அப்போது ஒரு வெள்ளிக்கிழமை ப்ரேயர் நடத்துகிறப்போ இங்கேயே நான் மெயின் சர்ச்சான்னு ஞாபகம் இல்லை, ஐயா, சிஸ்டர் அண்ணா, ஏஞ்சல் 3 பேர் தான் சர்ச்சிலே இருந்தாங்க. என்னோடய மெசேஜ் 3 பேர் தான் இருந்தாங்க. அப்போது எனக்கு ஆரம்ப காலங்கள், என்னுடைய ஊழிய காலங்களில் அப்போது எனக்கு என்னப்பா 3 பேர் தான், சிஸ்டர் அண்ணே, போதவரையா, நானும் ஏஞ்சல். அப்போது என்னப்பா அப்படின்னு கேட்குறப்போ அப்போ கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் நான் என்ன நினச்சேன், ஏசப்பா இந்த சேரில் எல்லாரையும் தேவதூதர்களை கொண்டு நிரப்புங்க, தேவதூதர்களை கொண்டு இந்த சேர் எல்லாத்தையும் நிரப்புங்க, நான் பேச போகிறேன், நான் இப்போ தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறதுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது இப்போ ஆரம்ப காலத்தில் நான் அப்படி
ஒருவேளை ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நான் பயப்படுவேன் அப்படின்னு கூட கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை அனுமதிச்சாரோ என்னன்னு தெரில. அப்போது நான் சொல்லுவேன், தேவதூதர்களை கொண்டு வந்து இறக்குங்க அப்படின்னு. அதே போல் இந்த நம்ம சபையிலே ஒரு சிலர் இந்த சமயம் கூட நான் நினைப்பேன், என்னோட ஹஸ்பண்டை இங்கே அனுப்புங்கப்பா, கூட வந்தவங்க எல்லாரும் இங்கே அனுப்புங்க, இந்த சேர்லாம் நிறையணும் அப்படின்னு. அப்போது அவங்களெல்லாம் அப்படி உட்காந்துட்டு என்னோட மெசேஜை கேட்குற மாதிரி நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் நான் உணர்ந்து நான் என்னோட மெசேஜ் தொடங்கினேன். காரணம் இப்படியா நம்முடைய கற்பனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம துதிக்கும் போது நம்ம ஒரு கணம் இனிமேல் நினைங்க, நான் மட்டும் துதிக்கல, என்னோடு தேவசேனைகள் அனைத்தும் என்ன செய்யுது, என்னோடு இணைந்து துதிக்குது, என்னோடு இணைந்து ஆராதிக்குது, என்னோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்னும் உங்களுக்குள்ள உற்சாகம் அதிகமாக இருக்கும். இன்னும் தனியில் இருக்கீங்கப்பா, கிச்சனில் தனியாக வேலை செஞ்சுட்ருக்கீங்க, பாட்டு படிக்கிறீங்க, ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு கடினமான வேலையாக இருக்கலாம், அந்த நேரம் கூட தேவனை நினச்சி துதிக்கிறதுக்கு அப்படி துதிக்கிறப்போ இவ்வளோ சுச்சுவேஷனில் இவ்வளோ கஷ்டத்தில் நான் ஆராதிக்கிறேன் அப்படிங்கிறது அப்படி நினைக்காதபடி நீங்கள் துதின்னு எடுக்கிற நேரமே உங்களோட ஒரு பெரும் கூட்டம் உங்களோட தேவனை ஆராதிக்குங்கிற அந்த எண்ணங்கள் உங்களோட இருக்கும்போது இன்னும் உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு செல்லும்போது பலியிலே அமலேக்கியர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செஞ்சாங்க. மோசே அங்குள்ள மலையின் உச்சியில் ஏறி கோலை பிடிச்சிட்டு தேவ சமூகத்தில் நின்று கொண்டே இருந்தாராம். அமலேக்கியர் எதிர்த்தாப்புல யுத்தம் பண்ணும்போது மோசே அங்குள்ள மலையில் ஏறி கோலை எடுத்து கையில் உயர பிடிச்சிட்டு அவர் நின்றிருந்தார். கோலை உயர்த்துவது அது ஒரு ஆராதனைக்கு அடையாளம்னு சொல்லி பார்க்குறோம். மோசே அந்த மலையில் ஏறி அவருடைய கையில் இருக்கிற கோலை உயர்த்தி பிடிப்பது ஆராதனைக்கு அடையாளம் சொல்லி நாம் வாசிக்கிறோம். கோல் நேராய் உயர்த்தப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்றார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற சூழ்நிலையே இல்லை. காரணம், நம்ம கையை உயர்த்தி தேவனை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது தேவன் நமக்காக ஜெயம் எடுப்பார். நம்முடைய காரியங்களை நம்முடைய நோக்கங்களை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவருடைய யுத்தங்கள் ஆரம்பமாகுது. நம்ம ஜெயம் எடுக்கும்போது என்ன சொல்றோம், நம்ம துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான்னு பெர்க்மான் செய்யாவோட பாட்டு. அப்போ நம்ம துதிக்கும் போது முறுமுறுக்கதை பற்றி நம்ம பேச்சே வேண்டாம். துதிக்கும் போது ஜெயகர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேணும். அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்மிடத்தில் துதியும் ஆராதனையும் சிறந்திருந்தால் நாம் ஒரு ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். துதியும் இருக்கணும், ஆராதிக்கணும். எந்த நேரமும் ஆராதிக்கும் போது நம்ம எதை குறித்தும் நினைத்து சோர்ந்து போகாதபடி நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். கைகளை உயர்த்தி ஆராதனை செய்கிற நமக்கு யெகோவா நிசியா இருக்கிறார். யெகோவா நிசின்னா என்னங்க, எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அவர் இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர், யுத்தத்தில் வெற்றி கொடியானவர். இப்போ கைகளை உயர்த்தி யெகோவா நிசி அப்படின்னு சொல்லி நம்ம ஆராதிக்கும் போது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்ம மத்தியிலே இறங்கி வருவார். அடுத்து முதலாவது நம்ம பார்க்கும்போது துதிக்கும்போது முதல் கருத்து, விருப்பத்தை அனல் மூட்டணும். துதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மக்கிட்ட வந்துடாது. சில இந்த பேச்சு போட்டிக்கு இந்த ஓட்ட போட்டிக்கெல்லாம் நம்மளை ஆயத்தப்படுத்தும் போது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவாங்க, பேச சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி தான் நம்மளும் என்ன செய்யணுமாமா, துதிப்பதற்கு கற்றுக்கொள்ளணும். நம்மவே என்கரேஜ் பண்ணணும், துதிக்க பழக்கு வைக்கணும். நம்ம திடீர்னு நமக்கு இது வந்துடாது. நமக்கு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை முதலாவது நமக்கு இருக்கணும். தாவீது ராஜா தேவ பிரசன்னத்தின் மேலே மிகுந்த தாகம் உள்ளவராக இருந்ததுனால தான் துதிக்க அவர்னால முடிஞ்சது. தேவ பிரசன்னத்தை உணரணும், தேவ பிரசன்னத்தை எந்த நிமிஷமும் தேவ பிரசன்னத்திலே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தாவீதுக்கு இருந்ததுனால தான் அவர்னால துதிக்க முடிஞ்சது. அப்போ நம்மளும் ஒரு நிமிஷம் கூட அவர் பிரசன்னத்தை விட்டு வழி விலகி விடாதபடி அவருடைய பிரசன்னத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற தாகம் உங்களுக்கும் எனக்கும் வேணும். அந்த தாகம் இருக்கும்போது என்ன வந்துடுதுங்க, துதி தானாக வந்துடுது. விருப்பத்தை நம்மளுடைய மனசில் இருக்கிறத அனல் மூட்டணும், துதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அதை என்ன செய்யறது, அப்படியே அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி
சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்குது. துதிக்க துதிக்க ஆவியில் கர்த்தரோடு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒன்றிடுவோம். கர்த்தரோடு இணைந்திருக்கிறவர் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். துதிக்கும் போது கர்த்தரோடு இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் போது அவரோட ஆவியில நம்ம கலந்திருக்கிறோம். தேவனோடு நாம கலந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி பாடல் இருக்குது. அப்போ நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஏக்கம் எல்லாமே உம்மோடு இருப்பது தான், உம்மோடு இருப்பது தான், உம்மோடு இருப்பது தான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையா இருக்கணும். உம்முடைய சித்தம் செய்வது தான் என்னுடைய ஏக்கமா இருக்கணும். இதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். உலகத்தினுடையவைகள் எல்லாமே ஒரு நாள்ல எல்லாம் ஒளிந்து போகும். எதை குறித்தும் நமக்கு சோர்வுகளோ, எதை குறித்து எதிர்பார்ப்புகளோ நம்முடைய வாழ்க்கையில முற்று பெறவே முடியாது. இது முடிஞ்சிடும் அப்படின்னா அடுத்து ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்துடும். அது ஒரு கமிட்மெண்ட் நம்மளுடைய உலக காரியங்கள்ல நம்ம வந்துடும். அப்போ இதையெல்லாம் நம்ம ஒதுக்கி விட்டு தேவனோடு சஞ்சரிக்க நம்ம பழகும்போது எதை குறித்து நம்ம சோர்ந்து போவதற்கு அவசியமே இல்லை. நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அதை நமக்கு தந்தருளுவார். அவருடைய சித்தத்துக்கும்படி நம்ம கேட்கணும். நம்முடைய விருப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும், தேவனே உங்களுக்கு இது சித்தமா, உங்களுக்கு சித்தமானால் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தேவன் அதுக்கு நம்ம ஒருவேளை தாமதித்தாலும் அது நமக்கு நன்மைக்கு எதுவாய் தந்துடுவார். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. என்னுடைய பொண்ணு போன மார்ச்சில் வீடு அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. வீடு ஆரம்பித்தாங்க. ஒரு பேஸ்மெண்ட்டை போட்ட பிறகு தான் ஃபஸ்ட்டு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க வீடு கட்டுறதுக்கு. அப்போ அது ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்கன்னா அதில் அந்த டாக்குமெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம். இந்த சரியாக அது ஈஸி போடணும், இத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியம் தடையாகவே இருந்துச்சு. அப்போது நான் அந்த வீட்டின் காரியங்களை நம்ம எடுக்கிறதப்போ ஜெபம் பண்ணி தான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவருடைய பிரயாசம் விருதா. அப்போது எசப்பா இந்த காரியம் உம்முடைய சித்தம் இருந்தால் இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வீட்டின் கூட காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே அடுத்தடுத்து நம்பவே மாட்டேங்க. இன்னைக்கு இது முடிஞ்சிடாதா, இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சிடாதா, இதை முடிச்சுட்டா கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டா லோன் ப்ராசஸ் ஆயிருமே, வீட்டு வேலை ஆரம்பிக்கலாமே, மழை காலம் வர்றதுக்குள்ள வீட்டு வேலையை முடிக்கணுமேங்கிற ஏக்கம், வருத்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது மனசில் பாரமாக இருக்கும். ஒருத்தருக்கு அவங்களுடைய மனசை பொறுத்து இருக்கு. இப்போ எனக்கு இது எப்படியாவது முடிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி, மருமகனும் கூட இல்லை, அவர் ஷிப்பில் இருக்காரு. பாப்பா இதுக்காக மிகுந்த பிரயாசப்படுறான். அப்போது ஜெபம் ஒரு கூடுகையாக ஜெபம் பண்ணுறோம். எந்தெந்த ப்ரேயர் டீமில் நான் இருக்கணும், எல்லா ப்ரேயர் டீம்லேயும் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த தடையெல்லாம் மாற்றணும், இந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதெல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆனாலும் லோன் முடியறதுக்கு ரொம்ப லேட்டு. கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை லோன் வந்துடும். வெள்ளிக்கிழமை வேற ஒருத்தர் மூலம், அந்த சாட்சி உங்களுக்கு சொன்னான்னு தெரில, வேற ஒருத்தர் மூலம் இந்த ப்ரைவேட் பேங்க் வேண்டாம், கவர்மெண்ட் பேங்க்குக்கு மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போது வேற ஒருத்தர் மூலம் சொல்கிறாங்க. அவங்க பேசணுன்னு இது எப்படி எல்லா ப்ராசஸும் அந்த பேங்க்கில் முடிச்சிட்டோன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் காசு வாங்கலை, இல்லை என்ன வாங்கலை, அப்போ நீங்கள் இதை செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 15 நாளில் கிட்டத்தட்ட வேற ஒரு பேங்க்கில் அதுக்குரிய டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு 15 நாளைக்குள்ளே இதே ப்ராசஸை முடித்து லோன் வாங்குறதுக்குரிய ஆயத்தமெல்லாம் நடந்துருச்சு. லோனும் கைக்கு வந்துருச்சு. லோன் கைக்கு வந்துருச்சு. மழை ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த விவசாய இடம், அதனால மழை வந்தால் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு பாதையெல்லாம் இல்லை. லாரியெல்லாம் போனால் அந்த மணலில் இறங்கிரும் அந்த மாதிரி. அப்போ எனக்கு பயங்கர பாரம். என்னப்பா பணம் இத்தனை நாள் கழித்து பணம் வந்துருச்சு, கடைசியில் வேலை செய்ய முடியாமல் உள்ளே போக முடியல, செங்கல் இறக்க முடியாது. 2 தடவை லாரி போய் மணலில் இந்த குழியில் அந்த சகதியில் மாட்டி அதை இழுக்கிறதுக்கு வேற ஒரு லாரி வர வேண்டியது இருந்துச்சு. என்னப்பா அப்படின்னு சொல்லி சில பயங்கர சோர்வு. ஆனாலும் ஒன்றே ஒன்று தான், ஆனால் மாம்சத்தில் தானே இருக்கோம். ஏன்ப்பா நான் ஜெபம் பண்ணிட்டு தானே செஞ்சேன், ஏன் இவ்வளோ தடை, ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 மாதம் தொடர்ந்து மழை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் சரியான மழை. அடுத்து இந்த ஜனவரியில் மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம்.
என் மருமகன் வந்துட்டார், ஷிப்லேருந்து வந்துட்டார். ஆனால் அவர் வந்த பிறகு அந்த வீட்டினுடைய வேலைகள் இப்போ தொடர்ந்து நடக்குது. ஒருவேளை நான் வந்து அந்த தம்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த வேலையை முடிச்சிருந்தாருன்னா பல லட்சங்கள் நான் வந்து விரயமாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஏன்னா நான் அந்த இடத்துல இல்லை, வேற ஒருத்தர் மூலம்தான் அந்த இடம் வேலை செய்யப்பட்டிருக்குது. அவங்க கேட்குற காசை நான் கொடுத்துருக்கணும். என்ன வேலை நடக்குது, எதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொரு விஷயமும் கணக்கு போட்டு நடத்திட்டு கிட்டத்தட்ட ஜன்னல் கதவுகளுக்கு மட்டுமே 2.5 லட்சம் சொல்லியிருந்தாங்க. வெறும் 1.5 லட்சத்துக்குள்ளே எல்லா பொருளும் வந்துருச்சு, செஞ்சே வந்துருச்சு. அப்போது இது வந்து இந்த சாட்சியை நான் சொல்கிறேன் எதுக்குன்னா, நமக்கு ஒரு விஷயம் தாமதமாச்சுன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஏன் சாமி இது நடக்கலை, எல்லாமே இருக்குது, ஏன் தடை, ஏன் நடக்கலை, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம இதயத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஏன் லேட் ஆகுது, ஏன் தாமதப்படுத்துறீங்க, நான் இவர் வர்றதுக்குள்ளே வெயிட்டை முடிச்சிடணும்னு இல்லை நான் நினச்சேன். ஆனால் நிறைய காரியங்கள் நம்ம மனசில் தோணுது. ஆனால் அவருடைய சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் விரயமாகக்கூடாது. தேவன் அவர் என்ன சொல்றார், கர்த்தர் தம்முடைய கர்த்தருக்கு பிரியமான மனுஷன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய். அந்த நம்ம உருவாக்கின நம்ம சம்பாதித்த பணம் என்ன செய்யக்கூடாதுங்க, விரயமாக போயிடக்கூடாது. யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது. வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா சொல்றது நம்ம நம்பத்தானே வேணும் இல்லையா? அப்போ யாரும் நம்மளை ஏமாற்றாத அளவுக்கு நம்பியே இருந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் செய்கிறார். அப்போது அந்த நேரத்தில் இந்த காரியத்தை தேவன் நம்ம நடத்துகிற விதத்தை நம்மளால அறிய முடியலைனாலும் சற்று தாமதமான பிறகு கர்த்தர் எவ்வளவு அழகாக நடத்துகிறாரு. லேட்டானாலும் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அடுத்து பார்க்குறப்ப தம்பியே வந்து ஒவ்வொன்றா பார்த்து வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கும் நம்ம குடியிருக்கிறதுக்கு நாம கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ எப்படி ஜெபம் பண்ணி ஒவ்வொரு பொருள் வாங்குறப்பையும் ஜெபிச்சு இதுக்கு இன்னைக்கு போகிறேன்னு சொல்லி அந்த இடத்த உருவாக்குறது நினைக்கிறப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்த சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு, ஏசப்பா ஏன் தாமதம் ஆகுது, ஏன்ப்பா இதுக்கு லேட் ஆகுது, ஏன் இது இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நமக்குள்ள கேள்விகள் வரலாம். இதனால உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் தாமதித்தாலும் அதை உங்களுக்கு நன்மைக்கென்று செய்வார். உங்கள் பணம் ஒன்று கூட விரயமாகக்கூடாது, நீங்கள் உழைத்த உழைப்பு ஒன்று கூட வீணாகக்கூடாது. அதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு, சற்று தாமதப்படுத்துகிறார். தாமதமானதும் கர்த்தர் நன்மைக்கே தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களும் தாமதமானாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் தருவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், நீர் எதை செய்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அதை நமக்கு தந்திருவார். நாம் துதிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை துதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். நம்மை உண்டாக்குனதனுடைய நோக்கமே துதிக்கணும் தான். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 43:21 நம் அநேகருக்கு தெரிந்த வசனம். ஏசாயா 43:21 கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நம்ம இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதுதான் கர்த்தருடைய ஏக்கம். நம்ம எல்லாம் எதுக்கு ஏற்படுத்தியிருக்காரு, அவருக்குன்னு ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம எல்லாம் அவருக்குன்னு உண்டாக்கி இருக்கிறாரு. நம்ம அவருடைய துதியை சொல்ல வேண்டும் என்கிறது அவருடைய ஆவல். நமது ஜெபத்தில் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாகன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறோம். பரமண்டலத்தில் தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை ஓயாமல் துதிப்பது போல பூமியிலேயும் நாம் என்ன செய்யணுமா, அவரை துதிக்கணும். பரமண்டலத்தில் என்ன நடக்குதோ அது பூமியிலையும் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ பரமண்டலத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எந்த நேரமும் தேவதூதர்களும் சேனைகள் எல்லாம் அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறாங்க. அதே சூழ்நிலை பூமியிலேயே நடக்கணும். அப்போ நாமும் அவரை என்ன செய்யணுங்க, துதிக்கணும். சங்கீதம் 150:6 சொல்லப்பட்டிருக்குது, நாசியில் சுவாசமுள்ள யாவரும் அவரை துதிப்பார்கள். சுவாசிக்கிறோம்ல நம்ம எல்லாரும், அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருடைய துதியை சொல்லணும். வேத வசனம் சொல்லுது,
நாசியில் சுவாசமுள்ள யாவரும் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லி. ரெண்டாவது, துதிக்க நாம் பழகிக்கணும். எப்படி? துதி ஆராதனை வீரராக விளங்கும்படி நாம் துதிக்க பழக முயற்சி செய்ய வேணும். சைக்கிள் ஓட்டுறதுக்கும் கார் டிரைவிங்க்கும் நம்ம புக்கை படித்தா மாத்திரம் போதாது. புக்கை படிச்சுட்டு சைக்கிள் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத ஒரு புக்கை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது படிக்கிறதுனால அந்த காரியங்களை நம்ம வெற்றி சொல்லவே முடியாது. கார் டிரைவிங் அது மாதிரி தான். சைக்கிளுக்கும் காருக்கும் வித்தியாசம் இருக்குது. காருக்கு பிரேக் போட்டால் நிற்கும், சைக்கிளில் பிரேக் போட்டால் காலை நம்ம கீழே ஊனி நிற்கணும், இல்லைன்னா விழுந்துருவோம். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம படிப்பதனால் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்களாக இருக்க வேண்டும். துதிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். தாவீது இப்படி தான் ஒரு துதி ஆராதனை வீரனானார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆடுகள் மேய்க்கும் போதும் கர்த்தரை என்ன செய்தார்? தாவீது பாடிக்கிட்டே இருந்தார். ஆடுகள் நிறைய ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் என்ன செஞ்சார்? எந்த நேரமும் கர்த்தரை ஆராதித்து துதித்து 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 அவர் பழகினார். அடுத்து பார்க்கும்போது சவுலினுடைய அரண்மனையில் கிண்ணறம் வாசித்து என்ன செஞ்சார்? அவர் துதித்தார், பாட ஆரம்பித்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஆடுகள் மேய்க்கும் போது, ஆடுகள்கிட்ட மேய்ச்சலின் போது அவர் பாட பழகினார். சவுளுடைய அரண்மனையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட, கிண்ணறத்தோடு அவர் என்ன செய்கிறார்? பாட ஆரம்பிக்கிறாரு. இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்ந்த பின்பு கூட அதிக சங்கீதங்களை இயற்றி தேவனை என்ன செஞ்சார்? தாவீது மகிமைப்படுத்தினார். ஆரம்ப காலத்திலேருந்து அவர் ட்ரெயின் பண்ண காரியம் அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்குதுங்க? சங்கீதம், துதிக்க ஒரு பெரிய, அதை என்ன சொல்கிறது, துதிக்கக்கூடிய அந்த சங்கீதங்களை நமக்கு பிரயோஜனமான சங்கீதங்கள் எல்லாம் அவர் பாடுறதுக்கு அவரை ஒரு உருவாக்குனதே இந்த சூழ்நிலை. எப்படி இந்த ட்ரெயின் பண்ணி வர்றது. அப்படியாக நம்ம சின்ன விஷயத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலைன்னா பெரிய இடத்துல நம்ம போய் நம்ம துதிக்க முடியாது. ஒரு வீட்டில் நம்ம துதிக்க கற்றுக்கொள்ளலைன்னா நம்ம ஆராதனையில் வந்தோ அல்லது நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க கோயிலில், நீ ஒர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு, அப்போது நம்ம துதிக்க கற்றுக்கொண்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இங்கே நம்ம ஆலயத்தில் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும். ஆராதனை வீரனாக நம்ம மாற முடியும். தானியேலை குறித்து தரியு ராஜா என்ன சொன்னார்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? இடைவிடாமல் ஆராதிக்கிறது. வீட்டில் தூங்காமல் சிங்கக்கவியில் எப்படி, அதாவது சொல்கிறது எப்படி, இந்த துதிக்கிறது எப்படி அப்படின்னா, வீட்டில் நம்ம பழகின விஷயத்தை நம்ம அடுத்த இடத்துல நம்ம கொண்டு போக முடியும். அப்போது தாவீது இடைவிடாமல் துதித்ததன் நிமித்தமாக தான் எங்கே போய் துதிச்சிருக்காருங்க? சிங்கக்கவியிலையும் துதிச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய காரியங்கள், நம்ம திடீர்னு காரியங்கள் எதுவுமே நம்மளால் நம்ம செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் பழக்கிக்கணும், வீட்டில் துதிக்கணும். அதனால தான் சிங்கக்கவியிலையும் தாவீதுக்கு துதிக்க முடிஞ்சிச்சு. கர்த்தரை துதிக்க பழகும்போது அதிக நேரம் அவருடைய சமூகத்தில் நம்ம செலவழிக்க முடியுது. ஆராதனை நேரங்களில் விட மகிமையான நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. சில நேரம் மனசு சோர்வாக இருக்கிற நேரம் நம்ம பாடுறோம். நம்ம அதிக நேரம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பாடும்போது நம்ம பாடிக்கிட்டு இருக்கிற அப்பப்பே தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். பரலோகத்தவே கீழே இறக்கக்கூடிய வல்லமை எதில் இருக்குங்க? துதியில் இருக்குது. பரலோகத்தவே கீழே கொண்டு வர்ற வல்லமை துதியில் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது ராஜா ஒலிவமலையினுடைய உச்சியில் உள்ள எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லும்போது பாடிக்கிட்டே போவாரா, துதித்து கொண்டே ஏறுவது உண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். பாடி ஆராதித்து கொண்டு ஏறினால் தேவனை மகிமைப்படுத்துவது போலவும் இருக்கும். மலை ஏறக்கூடிய அந்த அலுப்பும் தெரியாது. நான் நினைக்கிறேன் தாவீது கூட அப்படி பாடல் பாடி தான் என்ன செஞ்சுருக்காரு, ஒலிவமலையினுடைய உச்சிக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு பாடிக்கிட்டே போயிருப்பார். தேவனை துதிக்கிறது ஒரு பக்கம், ரெண்டாவது அலுப்பு தெரியாமல் போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய அலுப்பு தெரியக்கூடாது, பிரச்சனை தெரியக்கூடாது. நம்ம பெரிய மலையெல்லாம் நம்ம ஒன்றும் ஏற போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் 12 மணிக்கு ஒரு காய்கறி வாங்கிட்டு இருந்தால் கூட வெளியே போக முடியல நம்மளால், அவ்வளோ சூழ்நிலை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மலைகளை போல இருக்கிற பிரச்சனைகள், மலைகளை போல இருக்கிற போராட்டங்கள், மலைகளை போல நமக்கு கடந்து போக முடியுமா அப்படிங்கிற நினைவுகள் நமக்கு ஒரு வேளை இருக்குமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? துதிக்க கற்றுக்கொள்ளணும். துதிக்கும் போது நமக்கு அந்த அலுப்புகள் எல்லாம் என்ன செய்யாதான்? ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
அந்த காரியங்களை நம்ம கடந்து போகிறதுக்கு தேவன் நமக்கு பலன் தருகிறார். அதாவது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் தாவீது 15 ஆரோகண சங்கீதங்களை இயற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆரோகணம் அப்படின்னு சொன்னால் ஏறுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆரோகண சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். அதில் வந்து ஏறுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்படி சரி கம பதனிசா அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்லேருந்து எப்படி உச்சகட்டத்துக்கு அந்த ஸ்வரங்கள் போகுதோ அதுக்கு தான் அந்த தொனியை நோக்கி ஏறிக்கொண்டு போகுதோ அதே போல தான் இந்த ஆரோகணம் அப்படிங்கிறதுனா ஏறுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வேதத்தில் 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரைக்கும் 15 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். எருசலேம் மலையை நோக்கி ஏறும்போது பாடி ஆராதித்து கொண்டே ஏறும்படி இந்த சங்கீதங்கள் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆராதிக்க பழகிறவர்களுக்கு இந்த சங்கீதம் மிகவும் உதவியாக இருக்கும். அல்ல நம்ம துதிக்கிறதுக்கு ஆராதிக்க நம்ம பழகிறப்ப இந்த சங்கீதங்களெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம இதை படித்து நம்ம ஆராதிக்க கற்றுக்கொள்ளலாம். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் 15 ஆண்டுகள் நீடித்து கொடுத்த போது அவர் வேதத்தில் உள்ள இந்த 15 ஆரோகண சங்கீதங்களையும் பாடி துதித்து கொண்டே எருசலேம் மலையில் உள்ள தேவாலயத்துக்கு சென்றார் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம் சொல்லுதாமா. 15 வருஷம் அவர் இறந்து போயிடுவாருன்னு தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது. அவர் அழுது ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணி கொடுத்த வருஷம்னா இப்போ வருஷம் எத்தனை அப்படின்னா 15 வருஷம் அவருடைய ஆயுசு நாட்களை தேவன் நீட்டித்து கொடுக்குறாரு. அவர் என்ன செய்கிறார், அந்த 15 ஆரோகண சங்கீதங்களையும் பாடி துதிச்சுக்கிட்டே எருசலேம் மலையில் உள்ள தேவாலயத்துக்கு போனார். அப்படின்னா எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர், இறந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தவர் இப்போ துதித்து எங்கே போகிறாராம், மலைக்கு ஏறுறாரு. அப்போ எவ்வளோ பெரிய பவர் எப்படி கிடச்சிது அப்படின்னா இந்த துதியின் மூலம். அந்த துதியை நம்ம உச்சரிப்பதன் மூலம் நம்ம எல்லா நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம துதிக்க கற்றுக்கொள்ளணும். 3வது, நன்மைகளை எல்லாம் நினைங்கள். நம்ம எப்படி துதிக்க நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ திடீர்னு நமக்கு துதி அப்படின்னா துதிச்சிட முடியுமா அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது நிறைய நேரம் நம்ம கடவுள்கிட்ட சில காரியங்களை வேண்டுறோம். அது இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு வேண்டுறோம். கர்த்தர் அதை கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே அந்த கிடைச்ச சந்தோஷம் ஒரு சில நாட்கள் அனுபவிச்சுட்டு மறுபடியும் வேற ஒரு தேவைக்கு சாமிகிட்ட போய் நிற்போம். நீ அது கிடைச்சிடாதா, அது மட்டும் நடந்துராதா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம கிடைச்சிடாதா நடந்துராதான்னு நினச்ச காரியங்கள் நம்ம ஏற்கனவே பெற்றுக்கொண்டோமே, அதுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருந்தோமா? கர்த்தர் எவ்வளோ சூழ்நிலையில் நம்ம கேட்ட உடனே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்த ப்ளஸ் எல்லாம் பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளெல்லாம் நினச்சி பாருங்க. அப்படி நன்மைகளெல்லாம் நினைக்கும் போது கர்த்தரை நம்ம துதிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம சுகத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருப்பது விசேஷமாக உங்களையெல்லாம் நம்ம பார்க்கும்போது காலை மடக்கி நம்ம ஒரு சமணங்கால் போட்டு உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா உண்மையில எனக்கு கிடைக்காத அந்த அந்த இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னால் முடியல, எனக்குள்ள பலவீனம், என்னை காலை மடக்கி என்னால் அமர்க்க முடியல. அப்போ இந்த ஒரு சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நினைக்கிறப்ப என்ன செய்யலாம், கர்த்தருக்கு துதி செலுத்தலாம். இதுக்கு என்ன உட்கார்ந்துருக்கிறது ஒரு விஷயமா அப்படின்னா இல்லை, அது ஒரு பெரிய விஷயந்தான். கர்த்தர் சுகத்தோடு உங்களை காலை மடக்கி இந்த ஆராதனையில் இவ்வளோ நேரம் உங்களை அமர வச்சிருக்கிறார் அப்படின்னாவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கர்த்தர் இவ்வளோ பெரிய நன்மை, இது ஒரு நன்மை என்ன இல்லை, அது கிடைக்காதவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும். இந்த மாதிரி உட்கார முடியாதவங்களுக்கு தான் ஐயோ எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்பட முடியும். அந்த நன்மையை தேவன் கொடுத்த நன்மைகளை உணர முடியும். எத்தனையோ பெரியவங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, அழகாக உட்காந்துருக்கீங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், நினைக்கும் போது நம்ம அறியாமலே துதிக்கிறதுக்கு நம்மளால முடியும். தேவன் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றா நினைங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றா நினைக்கும் போது துதிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே போதாது, டைமே பத்தாது. ஆரம்ப காலங்கள்லாம் ஊழியக்காரவங்களுடைய சாட்சி சொல்லும்போது எப்படி நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், எப்படி அரை மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா துதிப்பதற்கு நம்ம ஆரம்பிக்கும் போது நேரம் போகிறதே
தெரியாது. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இணைந்து இருக்கும்போது தேவனோடு பேசுறது, தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு 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 அவருக்கு நன்றி சொல்றதுக்கு இப்படியே இருக்கும்போது, அவரோடு இணைந்து நம்ம ஆராதிக்கும் போது நேரம் போவதே தெரிவதில்லை. துதிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இசேக்கியா ராஜா அப்படிதான் நன்மைகளை நினைக்கணும். நன்மைகளை நம்ம எல்லாம் நினைவு கூறும்போது நம்ம அவரை துதிக்க முடியும். சங்கீதம் 103 1 2 வாசிங்க. சங்கீதம் 103 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒரு குறை, இந்த சுண்டு விரலில் ஒரு சின்ன காயம் இருக்குன்னு வைங்களேன், நம்மள அறியாமல் ஒரு சின்ன காயம் வந்துருச்சு. ஆனால் அடுத்த நிமிஷத்தில் அந்த இடத்துல எத்தனை தடவை அடிபடும்னு நினைக்கிறீங்க? அடிபடுறப்போ நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல தான் அடிபடும். அப்போது தேவன் சுகத்தோடு வச்சிருக்கிறப்போ அதனுடைய கஷ்டம், அதனுடைய நன்மை நமக்கு தெரியல. சின்ன காயம் வந்தோடனே அது அடிக்கடி அடிபடுற நேரம் அது வலிக்கிறப்போ, ஐயோ இது சின்ன விஷயம், அது பாரு அடிக்கடி நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறப்போ, தேவன் நம்மளை சுகத்தோடு வைத்திருக்கும் போதே அவரை நாம் துதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துதா அதுலேருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு தான் துதிக்கணுமா? இல்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். 10 குஷ்டரோகி இருந்தாங்க. 9 பேர் தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனாங்க. ஒருத்தர் மட்டும்தான் நன்றி சொல்ல அவர்கிட்ட வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒருத்தர் நினச்சி கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லைங்களா? அப்போ நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேணும். துதியினால் உண்டாகும் நன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம துதியினால் உண்டாகும் நன்மை என்னங்கிறத நம்ம ராஜாவாகிய யோசபாத் அப்படிங்கிறவர் அறிந்திருக்கிறபடினால அவருக்கு விரோதமாய் சத்துருக்கள் யுத்தம் செய்ய வந்தபோது துதிக்கவும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும் அவர் ஆட்களை ஏற்படுத்தினார். அவர்கள் துதிக்கும் போது கர்த்தரை ஆராதிக்கும் போது சத்துருக்கள் ஒருவரோடொருவர் எழுந்து பட்டயத்தால் வெட்டி மடிந்தார்கள்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்லுது. அப்போது நமக்கு எதிராக வர்ற காரியத்தை கூட நம்ம என்ன செய்யணுமா? துதிக்கும் போது என்ன செய்யுமா? அது எல்லாமே அவங்களுக்குள்ளே அவங்க பிரச்சனைகள் உண்டு பண்ணி அது நம்மளை அணுகாதபடி பாதுகாக்கிறதுக்கு துதி ஒரு வல்லமையுள்ள ஒரு கேடயமாக இருக்குது. ஒரு வல்லமையுள்ள கேடயம்ங்கிறப்ப நம்மளை தாக்கக்கூடிய ஆயுதத்திலேருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது தான் கேடயம். ஒவ்வொரு யுத்த வீரனுக்கும் கைகளில் இருக்கும். அப்போது நாம் ஆவிக்குரிய யுத்த வீரர்கள், நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய யுத்த வீரர்கள். நாம் வைத்திருக்கிற கேடயம் என்ன? நம்ம இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட காரியம், நம்ம கையில் இருக்கிற கேடயம் என்னங்க? துதி அப்படிங்கிற கேடயம் நமக்கு இருக்கும்போது நமக்கு எதிராளியாக இருக்கிற எந்த சூழ்நிலையில் நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க அந்த ஆயுதமும் நம்ம தாக்காதபடி என்ன செய்யுமா? துதி நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கும். உண்மையிலே இதில் உணர்ந்தவங்க நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து மறுபடியும் மறந்து போகாதபடி தொடர்ந்து இந்த துதியினுடைய வல்லமையை, துதியினுடைய சக்தியை நாம் உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவர்களோடு கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் ஓயாது கர்த்தாவே உம்மை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற தெய்வமே, மனம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் துதியின் ஆண்டவரே வல்லமையை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இசப்பா ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தரித்து கொள்ளட்டும். துதியின் உடையை நாங்கள் தரித்து கொள்ளட்டும் சுவாமி. பரலோகத்தை நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நீர் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை இடைக்கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பயத்தை நீர் எங்களிலிருந்து எடுத்து போடுங்க இசப்பா. நாங்கள் துதிக்கும் போது பயம் எங்களிடத்திலிருந்து விலகிப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நன்மைகளை நினைத்து நினைத்து, நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்தால் 1000 நாவுகள் போதாது சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாருங்க இசப்பா. தொடர்ந்து
உடைய நாமத்துக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய், நாங்கள் பெற்று அனுபவித்த சந்தோஷத்தை, ஆண்டவரை மீட்பை அநேகருக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ என் தேவன் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எதிராய் ஆண்டவரை எழும்புகிற ஆயுதத்தை வாய்க்காமல் செய்கிற தேவன். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறீர். கோணலான பாதைகளை செவை பண்ணுகிற தேவன். இரும்பு கதவுகளையும் வெண்கல தாழ்பால்களையும் உடைகிற தேவன். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறீர் என்கிற உறுதியோடு கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை உமக்கு பின் செல்ல என் தேவன் நீங்கள் கிருபையாக ஒவ்வொரு நிமிஷம் உடைய பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஜீவன் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. மீதியான வேளையில் நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.